வீடியோஸ் தான் பார்த்துருந்துருக்காரு. நிறைய ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் கூட போயிருக்கிறாரு. ஹாய், ஐம் கீதா பார்த்திபன் ஃப்ரம் ஆல்ஃபா டிடெக்டிவ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் பத்தி நம்ம பேசலாம். அவருக்கு தன்னை யாரும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க 24/7. ஸோ நான் நேர்ல வந்து பேசினா தான் பெட்டரா இருக்கும், நேர்ல வந்து பாருங்க என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேர்லயும் வந்தாரு. வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, ஆப்போசிட்ல வந்து எல்லா காரு, பஸ், லாரி, ஈவன் பைக்ல கூட ஆல்ஃபான்னு எனக்கு இண்டிகேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ நான் உங்களை பார்க்க வரேங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு 35 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் மேரேஜ் ஆகல. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா 13 இயர்ஸ்ல இருந்தே என்ன யாரோ மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பத்தின எல்லா விஷயங்களும் பப்ளிசிட்டி ஆயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, ஓகே, ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராகிரேட் பண்ணி சொல்ற மாதிரி இருந்தது. அதனால எங்க டீம் அனுப்பிச்சு ஊருக்கு அனுப்பிச்சு நாங்க பார்த்தோம். என்னன்னா அவர் சொல்ற மாதிரி எதுவுமே நடக்க எந்தவித வாய்ப்புமே இல்ல. அவர் ரூமும் ஃபுல்லி க்ளோஸ்டா தான் இருக்கு. ஓவர் இமேஜினேஷன்ல பேசுற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. எதனால இந்த மாதிரி ஆயிருக்கு அவருக்கு அப்படிங்கறத நாங்க ஸ்டடி பண்ணப்போ, அவர்கிட்ட மறுபடியும் கொஞ்சம் பேசி பார்த்தப்போ அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு அவர் லைஃப்ல நடந்தது. அவரோட டீனேஜ்ல இருந்தே அவர் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்திருக்காரு. சோ அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு காலேஜ் டேஸ்ல நிறைய ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் கூட போயிருக்கிறார். சோ இதுதான் அவரை சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் பண்ணிருக்கு. இந்த ஒரு கில்ட்டினஸ்னால ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாலிசினேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆயிருந்திருக்காங்கிறத நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இவருக்கு வேற எந்த ப்ராப்ளம் கூட இதுதாங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி சைக்காட்ரிஸ்ட் கூட்டு போங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவங்க சன்னுக்குன்னு சொல்லி நாங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இந்த ஒரு கேஸ் வச்சு நான் வந்து பப்ளிக் என்ன சொல்ல விரும்புறேன்னா, டீனேஜ்ல இருந்தே உங்க குழந்தைங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தா கூட அதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. இமீடியட்டா அது என்ன அப்படின்னு நாங்க வந்து எங்களோட சர்வீஸ்ல பேரண்டல் கேர் அண்ட் டீனேஜர்ஸ் ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சர்வீசஸ் எல்லாம் அவர் இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது காரணம் அவன் வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் அதை கண்டுக்காம விட்டதுனாலதான் அவர் இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காரு. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கேசஸ்க்காக எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.